எங்க வீட்டுல சும்மா இருந்தாலும் இந்த சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா சும்மா இருக்க விட மாட்டாங்கடா. வயசு வேற 25 ஆகுதுல. அப்பா போற வரவெல்லாம் கேக்குறான், உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, இன்னுமா கல்யாணம் ஆகலன்னு. தெக்கால ஒருத்தருக்கா, வடக்கால ஒருத்தருக்கா, அங்காளி ஒருத்தருக்கா, பங்காளி ஒருத்தருக்கான்னு போட்டு படுத்துறாங்கடா. ஏண்டா இவங்களுக்கு வேற வேலையே இருக்காதா? எப்ப இந்த பொண்ணுக்கு 25 வயசு ஆகும், இப்ப கல்யாணத்துக்கு குறி சொல்லானே இருப்பாங்களா? புரோக்கரை விட ஃபாஸ்டா இருக்காங்கடா. ஆனா அவங்க கூட மாப்பிள்ளை பாருங்க தம்பின்னு சொன்னாதான் பாப்பான். இவங்க இருக்காங்களே, இதுக்கு மேல என்னால முடியாது. நீ எனக்காக இல்லனாலும் நமக்காக ஒரு நல்ல வேலைக்கு போய் தான் ஆகணும். இங்க இதான் பிரச்சனையே. பசங்கன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். இதெல்லாம் யார் சொல்றது? பசங்க 25ல இருந்து 30 வயசு வரைக்கும் தனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றதே இல்ல. 22 வயசுக்குள்ள வேலை கிடைக்கணும், 25ல இருந்து 28க்குள்ள வீடு கட்டணும், செட்டில் ஆகணும், 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும். எப்பா இங்க பசங்களுக்கு 30 வயசுக்கு மேலதான் என்ன பண்ணணுங்கிற ஐடியாவே வருது. இங்க சிங்கிளா ஜாலியா சுத்திட்டு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா என்ன நடக்கும்? குடும்பம் குழந்தைன்னு அப்படியே போயிருவான். இங்க பாதி பசங்க இருக்காங்க 25ல இருந்து 30 வயசுக்குள்ள தனக்கு பிடிச்சதை பண்றவங்க. ஆனா ஒண்ணு, அவங்க எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும். இன்னொன்னு, அவங்களுக்கு இந்த பேரண்ட்ஸ் பத்தியோ சொசைட்டி பத்தியோ எந்த கவலையும் கிடையாது. தனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணிட்டு அதை ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. லைஃப்ல ரிஸ்க் எடுத்து அதுக்காக நின்னு காட்டுற பசங்க. இதுல முக்காவாசி பேரண்ட்ஸ் இருக்காங்க பாரு. தான் பசங்களுக்கு ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழிலை கொடுத்து அவங்களை உட்கார வச்சிடணும். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பசங்கன்னா குறிப்பிட்ட வயசுக்குள்ள ஏதோ ஒரு வேலையில தள்ளி விட்டுறணும். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க பேச்செல்லாம் காதுல கேட்க முடியாதுல்ல. அதனால இங்க எல்லாருமே தப்பு பண்றாங்களா நான் சொல்ல வரல. தான் பையன் இந்த வேலை பண்ணா தோத்துருவானோ, உனக்கு பிடிச்சதை பண்ணா தோத்துருவானோங்கிற பயம். ஏன் இந்த பயம்? எங்க இந்த சொசைட்டில நம்ம பையனை தோத்த ஒரு ஆளா பாத்துருமோங்கிற ஒரு பயம். அதை உடைக்கணும். எதை பண்ணா இந்த சொசைட்டி நான் தோத்துருவேன்னு சொல்லுதோ அதை பண்ணி நான் ஜெயிச்சு காட்டணும். அது வேலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. I want to be house husband. என்னடா சொல்ற நீ? ஏன் இருக்க கூடாதா? பொண்ணுங்க மட்டும் தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணுமா? ஏன் நாங்களே இருக்க கூடாதா? நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான இன்கம்லாம் பாத்துக்கோ. அதை நான் எப்படி சீக்கிரமா செலவு பண்ணலாங்கிறலாம் நான் பாத்துக்கிறேன். மத்தபடி என்ன, சமையல் பண்ணணும், டீ பண்ண கலவணும், துணி துவைக்கணும், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? நிம்மதியான வாழ்க்கை, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல, லைஃபை பத்தின எந்த பயமும் இல்ல, பணத்தை பத்தின கவலையும் இல்ல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசனை கூட கிடையாது. சும்மா பேங்க் பேலன்ஸே பாத்துட்டு இருக்க தேவையில்ல. கல்யாணம் முன்னாடி வரைக்கும் தான் ஓன் பணம், கல்யாணத்துக்கு அப்புறம் அது நம்ம பணம். ஐயோ முடிவே பண்ணிட்டியா?